ஹாய், உங்கள் பப்பி அண்ணா அலங்காரத்துலேருந்து பேசுகிறேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா, இது அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுற நெக்லஸ். இது 3 செட்டு இருக்குது. 3 செட்டுமே ஒரே நெக்லஸாக இருக்குது. இது ஒரு ஆரம். இது வந்து அம்மனுக்கு போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது 3மே ஒரே மாதிரி இருக்குது. ஒரே நெக்லஸ் இது. இது அலங்காரம் பண்ணி சந்தன காப்பு பண்ணிவிட்டு இதை ஒன்று போட்டாலே போதும். ரொம்ப பார்க்க நல்லா நேர்த்தியாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு காசு மாலை தான். இது வந்து மகிழம்பூ மகிழம்பூ சொல்லலாம், இல்லை மனோரஞ்சித பூ சொல்லலாம். இது எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாரும் ஒவ்வொரு பேரில் சொல்கிறாங்க. இந்த ஆரம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாலை. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒட்டியானம். இந்த ஒட்டியானத்தில் எல்லாம் பாருங்கள், இதில் லக்ஷ்மி போட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒட்டியானம். இந்த ஒட்டியானம் வந்து அம்மனுக்கு சேரீ கட்டிட்டு, சேரீ நவிழுதுன்னா கூட இந்த ஒட்டியானத்தை அம்மனுக்கு இடுப்பில் நல்லா கயிறு போட்டு கட்டிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள், எல்லாமே மகாலட்சுமியாக இருக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இது அலங்காரம் பண்ணி இது இடுப்பில் மாட்டிங்கன்னா அம்மனுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ இந்த ஆரம் பாருங்கள், இது அம்மனுக்கு கழுத்தில் அழகாக சந்தன காப்பு போட்டுட்டு இதை கட்டினீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஒன்றே அம்மாவோட அலங்காரத்தை வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்து கொடுக்கும். இது பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒரு ஆரம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பிங்க்கு ஒயிட் கல் சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்கும். லைட் வெளிச்சத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப அழகாக அலங்காரத்தை தூக்கி கொடுக்கும். இந்த ஆரம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு கம்பலாக யூஸ் பண்ணலாம். இந்த பெரிய ஸ்டோன் பச்சை கல் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மயில் மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த கம்பல். அம்மனுக்கு நல்லா அபிஷேகம்லாம் பண்ணி புடவெல்லாம் கட்டி இந்த கம்பல் ஸ்டோனுங்களெல்லாம் நம்ம மூக்குத்தியாக கம்பலாக எல்லாம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப அழகாக சாதாரண ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த கம்பலுங்களெல்லாம் நம்ம அம்மனுக்கு சாத்தனோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், ரெட்டு, க்ரீன். இது வந்து அம்மனுக்கு மூக்குத்தியாக யூஸ் பண்ணலாம். சந்தன காப்பு மற்றும் சாதாரண டைமில் அம்மனுக்கு மூக்குத்தியாக போட்டு ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம். இந்த பட்டை பாருங்கள், இந்த பட்டை சிவனுக்கு பட்டை, அம்பாளுக்கும் இந்த பட்டையை யூஸ் பண்ணலாம். கயிறு போட்டு கட்டிட்டு நெத்தியில் கட்டி விட்டிங்கன்னா பட்டை நல்லா அற்புதமாக தெரியும். பட்டை, இது கம்பல். இந்த ஸ்டோன் பாருங்கள், இது பெரிய கம்பல். பெரிய அம்மனுக்கெல்லாம் இது கம்பலாக யூஸ் பண்ணலாம். இது வந்து அதே சின்னதாக பார்த்த அந்த மயில் இதுவே பெருசாக கீழே பாருங்கள் ஜிம்மிக்கியோடு சேர்ந்து அழகாக இருக்குது. இதுவும் ஒரு கம்பல், வெள்ளைக்கல், வெள்ளை மூக்குத்தி போட்ட வெள்ளைக்கல்லில் இருக்கிற கம்பல். ரொம்ப அழகாக இருக்கும். இது அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு சந்தன காப்பு பண்ணிவிட்டு அதில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் ஒரு மூக்குத்தியாகவும் யூஸ் பண்ணலாம். பெரிய அம்மனுக்கு இது மூக்குத்தியாக யூஸ் பண்ணலாம். சின்ன அம்மனுக்கு கம்பலாகவும் யூஸ் பண்ணலாம். இது மூக்குத்தி பொட்டு. இது பொட்டுக்கு கீழேயும் வைக்கலாம், மூக்குத்தியே யூஸ் பண்ணலாம். சுவாமிக்கு அலங்காரம் கிரீடங்கள்லேயும் வைக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். சிகப்பு, ரெட்டு, ப்ளூ அப்படின்னு நமக்கு என்ன நிறத்தில் வேணுமோ எல்லாமே கிடைக்கும். இதுவும் ஒரு கம்பல். இது பாருங்கள், பச்சை கல் வச்சு பிங்க்கு. இது அம்மனுக்கு ஜவுரி முடி. அலங்காரம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு ஜவுரி முடி. இது பாருங்கள், ரொம்ப லென்த்தாக இருக்கும் முடி. நீங்கள் பின்னி கூட அம்மனுக்கு அழகாக எல்லாமே பண்ணி செய்யலாம். இது நல்லா பின்னி அம்மனுக்கு ஜடையாகவும் வைக்கலாம். அதில் எல்லாமே பண்ணி அம்மனுக்கு முடி. இது ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த மூக்குத்தி கம்பல் எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் அம்மன் சிலையில் ஒட்டுறதுக்கான பசை தான் இது. இந்த பசையை கொஞ்சமாக யூஸ் பண்ணி கம்பல் பேக் சைடில் வச்சு நம்ம அம்மனுக்கு சாத்தணுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பசையை யூஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய பண்ணிங்கன்னா அப்புறம் கம்பல் எல்லாமே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கம்பல் ரெண்டாவது யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நகை ஒட்டுற பசை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த முத்து மாலையை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதில் மகாலட்சுமி இருக்கிறாங்க. இந்த முத்து மாலை அம்மனுக்கு எப்போவுமே போடலாம், அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு எப்போ வேணாலும் போடலாம். ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ஒட்டியானம், மகிழம்பூ மாலை, மூக்குத்தி எல்லாமே நம்மக்கிட்ட எல்லா நகையுமே இருக்குது. பாருங்கள், ஜவுரி முடி, மூக்குத்தி, கம்பல் எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நான் சொன்ன
ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி நகைகள் வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் கொரியர் பண்ணுறோம். இதன் பிறகு சந்தன காப்பு அலங்காரம்லாம் நிறைய வீடியோக்கள் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். பாய்.